ஹே ஹேட் ஆமீஸ் வெல்கம் டு டிசன் மேக்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜெனா. இன்றைக்கி நம்ம சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒன் ஷாட்டோட நேம் கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் சிஇஓ. பட் ஷி டிடன்ட் நோ ஹீ இஸ் ஆல்ரெடி ஃபெல் இன் லவ் வித் யூ. எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ அதனால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கட்டுமட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சுகாவை தான் காட்டுறோம். நம்ம சுகா வந்து மின் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓ தான். அப்போ சுகா வந்து ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பி கீழே டைனிங் ஏரியா கிட்டே வராங்க. அப்போது டைனிங்கில் சுகாவோட அம்மா அப்பா எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க. அப்போது சுகாவோட அம்மா, சுகா, சொல்லுங்கம்மா, இன்றைக்கி நீ ஃப்ரீயாப்பா? இன்றைக்கி மீட்டிங் இருக்குமா? ஏம்மா, என்னாச்சு? இல்லைப்பா, இன்றைக்கி நான் ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீ அதை போய் அட்டன் பண்ணிட்டு வாயம்மா. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. சுகா, என்ன நீ இப்படி சொல்கிற? உனக்கு நீ இன்னும் சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு ஏஜ் 28 ஆகிடுச்சிடா. அவன் இந்த 25 ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணி குழந்தையோட இருக்கான். நீ இன்னும் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க? அம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. நீங்கள் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசி என்னை இரிட்டேட் பண்ணாதீங்கம்மா. என்ன, நான் உன்னை இரிட்டேட் பண்ணுறேன்னா? எங்களை பற்றி யோசிக்க மாட்டியா சுகா? மா, ப்ளீஸ்மா, திரும்ப திரும்ப அதே பேசாதீங்கம்மா, எனக்கு இரிட்டேட் ஆகுதுமா. ஓ, அப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் உனக்கு இரிட்டேட் ஆகுதா? எங்களை பற்றிலாம் நீ கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லைல்ல. நாங்கள் அப்படி என்ன கேட்டுட்டோம்? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணாமல் இப்படியே இருந்துடலாம் நாங்கள் ஆசைப்படுவோமா? எங்களுக்கும் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? மா, ஜஸ்ட் ஸ்டாப் இட் ப்ளீஸ். இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே சுகாவோட அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வயன் சைடு பார்த்தாச்சுன்னா, வயனும் வந்து வயன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வயன் வந்து அப்பாவோட கம்பெனி இப்போ டேக் ஓவர் பண்ணி இப்போ அந்த கம்பெனி இவங்க தான் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. வயனோட அம்மா அப்பா வந்து ஃபாரினில் தான் கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட அண்ணனை ஏதோ பார்க்குறதும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போயிருந்திருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் இப்போ வீட்டுக்கு வராங்க. அந்த டைம் தான் நீங்களும் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக எப்போ வர்றீங்க பார்த்தா அம்மா அப்பாவோட கார் நிற்கிது. நீங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகி, அம்மா அப்பா வந்துட்டிங்களா? உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் 1 மாதம் தான் ட்ரிப்புன்னு சொல்லிவிட்டு 2 மாதமாக நீங்கள் அங்கே தங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கிறது உங்களுக்கு அக்கறை இருக்கா? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போது வயனோட அப்பா வந்து ரொம்பவே சோகமாக இருக்குது. அப்போது வயனோட அம்மா, வயன், சொல்லுமா, அம்மா சொன்னா கேட்பியாம்மா? நான் எப்போம்மா நீ சொன்னதை நான் கேட்டிருக்கேன்? ஏய், சீரியஸாக சொல்கிறேன்டி, நான் சொன்னால் கேட்பியா? சரிம்மா, நான் கேட்குறேன். என்ன, அப்ராடில் உன்னோட மாமா சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்கார். என்ன சொல்கிறீங்க? என்னாச்சு அவங்களுக்கு? 3rd ஹார்ட் அட்டாக். ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் இப்போ க்யூர் ஆகிட்டார். பட் ஆனால் அவர் ஒரு விஷயம் கேட்டார். என்னம்மா? அது நீ கோவப்படக்கூடாது. நீங்கள் அப்படி என்ன கோவப்படுற மாதிரி நீங்கள் கேட்க போகிறீங்க? அதாவது வயன், மாமா என்கிட்ட கேட்டாங்க, வயனை என்னோடய பையன் லீக்கு கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்படிங்கிற சொன்னதும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம், அவர் கேட்குறாருடி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் என்ன இழுக்கிறீங்க சொல்லுங்கள். நானும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். மா, என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்னோடய விருப்பத்தை யாரும் கேட்க மாட்டாங்களா? அம்மா, அதுவும் போய் அந்த லீயா, உங்களுக்கே தெரியும் அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்னு. நீங்களே உங்களோட பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவள் சரியான பொம்பளை பொறுக்கிமா. எனக்கு தெரியும். பட் ஆனால் எங்கள் அண்ணன், அம்மா, உங்கள் அண்ணனுக்காக உன் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறீங்களா? என்னை பற்றி யோசிக்க மாட்டியாம்மா? சும்மா நீ உனக்கு இஷ்டத்துக்கு நீ போய் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கா? இல்லை வயன், எனக்கு
அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும். அம்மா, உனக்கு அண்ணனா பிடிக்கும் எனக்கும் தெரியும். பட் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் உனக்கே தெரியும்ல. இங்கே இருக்கும்போது எத்தனை பொண்ணுங்க கூட போனால், எவ்வளோ போலீஸ் கேஸில் அட்டன் பண்ணி, அவன் எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு பையன். அவனுக்கு போய் என்ன கட்டி கொடுக்கணும்னு உனக்கு எப்படிம்மா தோணுச்சு? உங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாதனால தான் அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. பட் நீ எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏம்மா இப்படி என்ன வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கிற? நான் பேசாதம்மா, பேசாத. அப்பா, நீங்கள் கூடவா எதுவுமே சொல்லலை? அப்படி இல்லைம்மா, நான் இதுக்கு நோங்கிற மாதிரி தான் சொல்ல போனேன். அதுக்குள்ளே உங்கள் அம்மா அதுக்குள்ளே நான் வந்து ஒயனை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம். என்ன நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட அம்மா அப்பா தானா, இல்லை வேறு ஏதாவது குப்பையிலேருந்து என்னை தூக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொன்னதும் ஒயனோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. பலார்னு சிரிக்கிறாங்க. என்ன வார்த்தை பேசுகிற ஒயன்? எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவேன்? நீங்கள் பண்ணுறது மட்டும் நியாயமா? இப்படி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா யாருக்கு தான் கோவம் வராது? சரி ஒயன், ப்ளீஸ், அவன் திருந்திடுவாண்டி. மா, அதெல்லாம் முடியாது. என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் கம்பல் பண்ணீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பிடிவாதம் பிடிப்பேன்ட்டு. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் உனக்கு என்ன தான் அரேஞ்ச் பண்ணாலும் சரி, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு காஃபி ஷாப் கிட்டே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஹே லியா, சொல்லுடி வயன், என்னாச்சு வாய்ஸ் எல்லாம் டல்லாக இருக்குது? ஹே ஃப்ரீயாடி? நான் ஃப்ரீ தான். கொஞ்சம் அந்த கேஃபே பக்கம் வரியா? என்னாச்சு? ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல். வாடி, நான் சொல்கிறேன். சரி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ லியாவும் வர்றாங்க. லியாவும் காஃபேக்கு வந்துட்டாங்க. ஹே வயன், என்னடி ஆச்சு? ஹே இங்கே பாரு, வீட்டில் என்னடானா என்னோடய மாமன் பையன் அந்த லியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அதான் வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டேன். என்னது, லியாவா? அவன் இங்கே இருக்கும்போதே சரியான பொம்பளை பொறுக்கியாச்சேடி. ஆமாம், இந்த விஷயம் எதுவுமே என் மாமாவுக்கு தெரியாது. அதனால தான் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் இன்னும் நம்பிட்டு இருக்காரு அவங்க பையன் ரொம்ப நல்லவன்ட்டு. எங்களுக்கு தானே தெரியும் அவன் இவ்வளோ கேடுகட்ட பொறுக்கின்ட்டு. சரி, நீ இப்போ காண்டாவாது. இப்போ என்ன ஆச்சு? வீட்டுக்கு போகவே பிடிக்கலடி. வீட்டுக்கு போனாலே அம்மா கையாமையான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தான் கடுப்பாக இருக்குது. சரி, கூல்டவுன். இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லடி. என்ன என்கிட்ட வந்து வழி கேட்குற? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு இதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதுங்கிற மாதிரி இருக்குது. சரி யோசிப்போம். எப்போவுமே டக்குன்னு எல்லாம் சொல்யூஷன் கிடச்சிடாது, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டே அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. சரிடி, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் ஒர்க்கை பார்க்கறதுக்கே போகிறீங்க. லியாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் இருந்து சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ லியா, சொல்லுடி. ஒயன் இப்போ ஃப்ரீ தான். என்னாச்சு? நம்ம எப்போவும் மீட் பண்ணுற அந்த கஃபேக்கே வர்றியா? ஏண்டி வர்றியா? சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்களும் அந்த கஃபேக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா லியா கூட ஒரு பையனும் இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, யார் இது? ஒருவேளை லியாவோட பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ? வாய்ப்பு இல்லையே, இது சிங்கிள்லாம் சொல்லிகிட்ருக்கோம். சரி ஓகே, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் அங்கே போகிறீங்க. போய் பார்த்துட்டு, ஒயன் வந்துட்டியாடி? உட்கார். நீங்களும் உட்காந்துட்டு பார்க்குறீங்க. அந்த பையன் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே லியாவை பார்க்குறீங்க. என்னடி நடக்குதுங்க அப்படின்ட்டு. அப்போ உங்கள் காதுகிட்ட வந்து, நான் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இந்த பையன் கூட பேசிப்பார், உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இவனையே மேரேஜ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் அப்படியே வியாடாக அவளை பார்க்குறீங்க. என்னடி சொல்கிற? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்து ஒயனை தரன்னு இழுத்து ஒரு டேபிள் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒயன், நான் தான் சொல்கிறேன்ல, இது ட்ரை பண்ணி பாருடி. உங்கள் இப்போ வீட்டில் இருக்க சிச்சுவேஷனுக்கு நீ இது பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும். என்னடியே சொல்கிற? இப்போ நான் பிளைண்ட் டேட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்னடியே சம்மந்தம்?
அடியே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது உன் வீட்டில் உன்னோட மாமா பையன், அதாவது அந்த லீ, அவன் சரியான பொறுக்கிங்கிறது உனக்கே தெரியும். ஸோ அதனால் நீ வந்து இப்போ நீ வேறு ஒரு பையனை நீ லவ் பண்ணுற, ஸோ அதனால் எனக்கு இந்த பையன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா உன் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அதனால் நீ வந்து இந்த பையனை டேட் பண்ணு, பிடிச்சிருந்தனா லவ் பண்ணி உன் வீட்டில் போய் சொல்லி நான் இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீ அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கோ. அப்போ லீயை வந்து விட்டுருவாங்கல்ல. வந்து நீங்கள் ஆமாம்ல, ட்ரை பண்ணி பார்ப்போமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசிக்க தோணுது. நீ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சரியா? ஹே, பட் ஆனால் எனக்கு இந்த லவ்லலாம் சுத்தமாக செட் ஆகாதுடி. அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். சும்மா பேசி பாரு, உனக்கு பிடிச்சிருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ அவன் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டானா? நான் எல்லாமே அவன்கிட்ட பேசிட்டேன். கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட ஓகேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஸோ அவங்ககிட்ட நீ பேசி பழகிப்பார். ஏன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ்னால் கூட மேபி 2 பேர் சேர்ந்து தங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிப்பார். பேசி பார்த்ததில் அவன் எந்த மாதிரி கேரக்டர், ஜென்யூனா இல்லை ரொம்ப இதாக இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருவான், வேற ஆளை பார்த்துக்கலாம். என்ன இல்லையா நீ இப்படி இறங்கிட்ட? என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டு ஒருத்தி கஷ்டத்தில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுறது தானே ஃப்ரெண்டுங்களோட வேலை, அதனால தான். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த பையன்கிட்ட போய் பேச போகிறீங்க. அலியா அங்கே தான் இருக்கா. இந்த கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு பர்சன் இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த பர்சன் அந்த டேபிள்லேருந்து மாறி இன்னொரு டேபிளில் உட்காந்துருந்து உங்களை தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் ஹாய் ஐம் ஒயன், ஹாய் ஐம் அர்ஜுன், ஓகேங்க. லியா எல்லாம் சொன்னாங்க, உங்கள் வீட்டில் இருக்க சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சொன்னாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, பட்டு என்ன எனக்கு மேரேஜ் பண்ணுறதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்ன? ஆமாம், எனக்கு வந்து பேசிக்கலி ஐ எம் அ ப்ளே பாய். லியா வந்து சொன்னாங்க, பட் ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தோணலை. உங்களை பார்த்தா கண்டிப்பாக என்னால் கண்ட்ரோல்டாக இருக்க முடியாது. ஸோ நம்ம ஏன் நிஜமாகவே மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒயனை அப்படி திரு முடிச்சு அப்படியே ஒயனை அப்படியே லியாவை தான் பார்த்து முறைக்கிறீங்க. லியாவுக்கு இது எதுவுமே தெரியாதுல்ல, அவள் அப்படியே அமைதியாக அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கா. அப்போது இல்லைங்க, எனக்கு இது செட் ஆகாதுன்னு தோணுது, இல்லை எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அங்கேருந்து எலும்பு பார்க்குறீங்க. அப்போ அந்த பையன் உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏய் எங்கே போகிற? அதான் நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இது செட் ஆகாது, ஸோ நீங்கள் என்னை கையை விடுங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை, எனக்கு இப்போ மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டேன், அதர்வைஸ் எனக்கு மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் என்னை கையை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இது வந்து பக்கத்தில் அந்த பர்சனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி லியா வந்து பதறி ஓடி வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. லியாக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா சொல்கிற? கல்யாணம் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிடுச்சுன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பியா? இந்த மாதிரி போனாலாம் யார் தான் பக்கத்தில் சும்மா வச்சிட்ருப்பா? பார்த்தாலே பண்ணணும் தானே தோணும். அதனால தான் கேட்குறேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது செட் ஆகாது, ஸோ ப்ளீஸ் கையை விட்டுருங்க. என்னங்கடி நினச்சிட்ருக்கீங்க? நான் சும்மா தானடி இருந்தேன், நீங்கள் தானடி பிளைண்ட் டேட் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போது எனக்கு ஓகேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் என்ன அப்படியே விட்டுட்டு போவேன்னா சொல்கிறேன்? இல்லை மேரேஜ் பண்ணிக்கிறேன் தானே சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, செட் ஆகாது, கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அப்போ என்னடா இங்கே பிரச்சனை? யாரா நீ? உனக்கு என்ன இங்கே வேலை? போடாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த பர்சன் அப்படி சொன்னதுமே செம்ம கோவம் வந்துருச்சு. பல்லார்னு அவன் கன்னத்திலே ஒன்று போடுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே எதிர்த்து பேசுவேன், கையை விட்டுறா அப்படின்னு சொன்னதும் அவன் கையை விட்டுட்டான். நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க, யாரா என்ன அப்படின்ட்டு. அப்போ அந்த பர்சன், அவள் தான் வேண்டாம், உன்னை பிடிக்கல, விட்டுருன்னு சொல்கிறாள்ல, அப்புறம் என்ன இதுக்கு நீ அவளை போய் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்க? எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஃபோர்ஸ் பண்ணால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அது ஹெல் மாதிரி. ஸோ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது பொண்ணு இருந்தனா போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை தட்டுறாரு. என்னையே அடிச்சிட்டலடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, தேங்க்யூங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போக பார்க்குறீங்க. அப்போ அந்த பர்சன், எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள், நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டேன், எனக்கு ஓகே தான்,
இல்லை புரியல. இல்லை, உங்களுக்கும் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கும் மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் ஏன்னா என்னோடய அம்மாவும் அப்பாவும் மேரேஜ் பண்ணுன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கும் மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. தென் நம்ம 2 பேரும் ஏன் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? ஐ மீன் கான்ட்ராக்ட் மேரேஜ், 2 years கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். அப்போ நீங்களும் பார்க்குறீங்க, அது வேறு யாரும் இல்லை, சுகா தான். சுகா வந்து இப்படி சொல்கிறதும் நீங்கள் சுகாவை தான் பார்க்குறீங்க. பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். ஏய் என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்கள் மண்டையை தட்டிட்டு, ஆனால் உங்களை பற்றி எதுவும் தெரியாதே. நான் அந்த பையன் மாதிரிலாம் இல்லை. எனக்கு தேவை, என் வீட்டில் சும்மா மேரேஜ் பண்ணு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் ஓகே சொல்கிறீங்களா? நீங்களும் யோசிக்கிறீங்க, நமக்கும் அதே பிரச்சனை, இவருக்கும் இதே பிரச்சனை. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படியே லியாவை பார்க்குறீங்க. லியாவும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் தலையாட்டுறா. அப்போது சரி ஓகே தென் ஓகேங்க, நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்து நான் பேசி வீட்டில் சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வீட்டில் சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஆமாம். ஏன்? ஆக்சுவலி இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நீங்கள் உங்கள் அம்மா சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படிங்கிறீங்களா? சரி, அப்போ நான் வேணால் உங்கள் அப்பா அம்மா கிட்டே வந்து பேசட்டுமா? என்ன அப்பா அம்மா கிட்ட பேச போகிறீங்களா? நீங்கள் வேணால் நீங்கள் உங்கள் அப்பாவோட நம்பரை டயல் பண்ணித்தாங்க, நான் உங்கள் அப்பா கிட்டே பேசிக்கிறேன். அப்பா கிட்டே பேசுகிறீங்களா? ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏன் அவங்க அப்பா கிட்டே பேசி பார்க்கக்கூடாது? அப்போ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனில் தான் நீங்கள் டயல் பண்ணி சுகா கிட்டே கொடுக்குறீங்க. சுகாவும் வாங்கி பேசுகிறாரு. அங்கே உங்கள் அப்பா, ஹலோ வயன் சொல்லுமா. ஹாய் அங்கிள். வாய்ஸா? யாருப்பா நீ? எப்படி என் பொண்ணோட ஃபோன் உங்ககிட்ட? ஆக்சுவலி அங்கிள், நானும் வயனும் 3 years லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னதும் நீங்கள் அப்படியே ஷாக்காகி சுகா தான் பார்க்குறீங்க. என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்ட்டு. என்னப்பா சொல்கிற? வயன் லவ் பண்ணுறாளா? ஆமாம் அங்கிள், வயன் லவ் பண்ணுறா. நாங்கள் 2 பேரும் 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டு சுச்சுவேஷனில் அவன் என்கிட்ட இப்போ தான் சொன்னான். ஸோ இதுக்கு மேலே இந்த விஷயத்தை எங்களால் மறைக்க முடியல. அதான் நான் வந்து உங்ககிட்ட பேசி அடுத்து மேரேஜ்க்கான ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அங்கிள் இருக்கேன். அப்போ உங்கள் அப்பா அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. உங்களுக்குன்னா பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னடா போசிக்கிட்டு நான் லவ் பண்ணுறேங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ சரிப்பா, நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளைக்கு வந்து பேசிக்கலாம். சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சுகாவை பார்த்து என்ன இப்படி சொல்லி வச்சுருக்கீங்க? பின்ன நீங்கள் இப்போ திடீர்னு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் எதாக இருந்தாலும் டவுட் வரும்ல. ஸோ அதனால தான் நான் எப்படி சொன்னேன். ஓ சரி ஓகே. ஆமாம், இப்போ வீட்டுக்கு போயாச்சுன்னா என்கிட்டையும் கேட்பாங்கல்ல? ஆமாம், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நான் எப்படி சொல்லுவேன்? நம்ம எப்படி மீட் பண்ணேன்னு கேட்பாங்க, உங்களை பற்றி கேட்பாங்க, எப்படியெல்லாம் கேட்பாங்கல்ல. நான் என்ன சொல்கிறது? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம இங்கேருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம் சொல்லிவிட்டு எல்லோரும் அந்த டேபிளில் உட்காந்துருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சுகா எப்படி பார்த்தீங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி லவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. லியாலாம் எவா முடியலடாப்பா சாமி, நான் எக்ஸாம் கூட நான் இவ்வளோ படித்தது கிடையாது. ஓயன் நீ கரெக்டாக ஞாபகம் வச்சிருவ, ஆனால் நான் தான். நீ என்ன வீட்டுக்கு வந்து பேச வாடி போகிற? இல்லை நான் தானே பேச போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மூடிட்டுரு. சரி நம்ம மொக்காக்கி விடுறது இந்த வயனுக்கு வேலையாக போச்சு. என்ன பண்ணுறது? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி ஜாலியாக விட்டுட்டான். இப்போ நீங்கள் வீட்டில் போய் எப்படி சமாளிக்க போகணும் தெரியலையே. இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஸ்டோரி. இதுவே ஃபார்மலாக அதுவாக இருந்தால் கூட ஓகே, எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய ஸ்டோரி, அதுவும் எமோஷ்னலாக எப்படி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டியை பிச்சு இருக்கிறீங்க. அப்போ சுகா தான், நீங்கள் பாரு, நீ இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. அதை நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன அந்த ஸ்டோரியை அப்படியே நீ அவங்கக்கிட்ட சொல்லு. அது எமோஷனோட, அது உன் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே சொல்லு. அவங்க கண்டிப்பாக நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறது. நீங்கள் அதை கேட்டுட்டு
சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டே வரீங்க, ஐயோ வீட்டுக்கு போனால் அப்பா என்ன கேட்பாரோ, என்ன தப்பாக நினச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நர்வஸாக தான் வர்றீங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பா வந்து கவுசில் உட்காந்துருக்காரு, டிவி பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அம்மா, ஏன் வந்து சாப்பிட்றியா? இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போக பார்க்குறா. அப்போ ஓயன் கூப்பிட்டார். சொல்லுங்கப்பா. அப்பா கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமாம்மா? என்னப்பா? சொல்லுமா, ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாப்பா. என்னம்மா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. சரிப்பா. அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏற போயிருப்பீங்க. அப்படியே திரும்பி உங்கள் அப்பா கவுஸ் கிட்டே போய் உங்கள் அப்பா கிட்டே போய் உட்காந்துட்டு அப்படியே குனிஞ்சு தலை நிமிராமல் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. என்னம்மா இப்படி குனிஞ்சு உட்காந்துருக்க? இதை சொல்லணும் சொன்னேன், சொல்லு. ஏன்ப்பா எல்லாமே தெரியும்ல, அப்புறம் ஏன் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட வச்சு தான் கால் பண்ணானா? சரி. எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க? 3 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஏன் நீ இத்தனை வருஷமாக எங்ககிட்ட சொல்லவே இல்லை? இல்லைப்பா, ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். லியாக்கே தெரியாது, இப்போ தான் அவளுக்கே தெரியும். ஸோ இப்போது இந்த சிச்சுவேஷன் இப்படி போகிறதுனால தான் நானும் சுகாட்ட சொன்னேன், இப்படி போகுது, ஸோ வீட்டில் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியாம்மா? நீங்கள் எதுவும் கோவப்படலையே? இல்லைம்மா, நான் ஏன் கோவப்பட போகிறேன்? என் பொண்ணு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் தானே நான் நினப்பேன். ஸோ இதை பற்றி நீ கவலைப்படாத. உங்கள் அம்மா தானே, உங்கள் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நிஜமாவாப்பா? நிஜமா. உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுறாத, சாமி ஆடிடுவா. அவளை எப்படி பேசி கரெக்ட் பண்ணுமா நான் அப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிப்பா அப்படி சொல்லிவிட்டு லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்துலேயே ஒரு அப்படிங்கிற ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஓகேடா நீ போய் தூங்கு, நிம்மதியாக தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்பாடா ஒரு வாடியாக இப்படியும் சமாளிச்சிச்சு. எப்படி ஓய் நீ இப்படி சொல்லிட்ட? நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் சொல்லுவேன்ட்டு. சாரிப்பா, உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன், பட் எல்லாம் நல்லதுக்கு தான். சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் பீஸ்ஃபுல்லாக போய் தூங்குறீங்க. அப்படா கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம், அப்படி தூங்குறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது சுகாவோட அம்மா அப்பா கிச்சனில் உட்காந்துருந்து பேசிகிட்டே இருக்காங்க. சுகாவோட அப்பா தான் அவங்க அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்காரு. எப்போவுமே சுகாவோட அப்பா தான் சுகாவோட அம்மாவுக்கு வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாமே பார்த்து வளர்ந்து சுகாவுக்கு வந்து ரொம்ப ஆசை. என்ன ஆசைனா, எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்கும் நான் இந்த மாதிரி தான் இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் நானும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஆசை. சாப்பிட்டுட்ருக்காங்க. என்னங்க இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே, எப்போங்க இவன் புரிஞ்சுப்பான், எனக்கு இவனை நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சுகாவோட அப்பா அம்மா எப்படின்னா ரொம்பவே ஜாலியான கேரக்டர். எப்படின்னா அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் எல்லாருமே கலன்னு வச்சுருக்கணும். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டிங்கும் வேறு லெவலில் இருக்கும். சுகாவோட அப்பா அம்மா வந்து அங்கேருந்து சுகா தான் பற்றி பேசிகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் கொலவிட்டுருக்காங்க. இப்போது சுகா வந்து பார்த்திங்கன்னா சுகா டிப் டாப்பாக கிளம்பி மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றாரு. இதை உங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு அப்படி பார்க்குறாங்க. ஏங்க நம்ம பிள்ளையாங்க இது? முன்னாடிலாம் எவ்வளோ கோல்டாக அப்படி வருவான், பாருங்களேன் அவன் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது, பார்த்தீங்களா? ஆமாண்டி, பாரு நம்ம பிள்ளை இப்படி சிரிப்பானா அப்படின்னு பார்க்குறாங்க. பிகாஸ் ஏன்னா சுகா அவ்வளோ பிரைட் ஸ்மைலோட ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரான். ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு தான் வரான். அம்மா அப்பா என்ன பண்ணுறீங்க? சமைச்சிட்ருக்கேன்டா. என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? சுகா சாப்பிட்டுட்ருக்கேன்ப்பா, வா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார சொல்கிறாரு. அவங்களும் உட்காடுறாங்க. அப்போ சுகா, அப்பா அம்மா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. என்ன கேட்டுட்டு இருந்தேன்? நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் பயங்கர ஷாக்கு. நம்ம பிள்ளையா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சுகா நீ விளையாடல, நிஜமாக தான் சொல்கிறியா? நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் நம்பலையா என்ன?
இவ்வளோ நாள் நீ மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. கரெக்டு தான், இவ்வளோ நாள் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஸோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அவளை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுகா, நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், நான் இன்றைக்கி அவள் வீட்டில் போய் பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் போய் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நாளைக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு போய் மேரேஜ் பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி இன்னும் 1 மந்தில் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி ஓகே எனக்கு டைம், நான் போய் என்னோடய ஃபாதர் இன் லா போய் மீட் பண்ணிவிட்டு அப்படின்னு நான் நேராக ஆஃபீஸ் போயிடுறேன். ஸோ பாய்மா, பாய்ப்பா அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு கம்மி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. இவங்க பார்க்குறாங்க, ஏங்க நிஜமாவே இது நம்ம பிள்ளை தானா? இவன் சிரிச்சே ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. ஆமாண்டி, நம்ம பிள்ளை அவ்வளோ அழகாக சிரிக்கிறான்ல. ஆமாங்க, ரொம்ப அழகாக சிரிக்கிறான். இவன் உண்மையாக சொல்கிறானா பொய் சொல்கிறானே தெரியலையேங்க. அதான் எனக்கும் நம்ப முடியல. சரி, அதான் சொல்லியிருக்கானே, நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறான்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி விட்டுட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வர்றான். இப்போது உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் அம்மா வந்து காஃபி போட்டுட்ருக்காங்க, உங்கள் அப்பா வந்து கவுச்சில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ இன்னும் நீங்கள் எழும்பவே இல்லை. டைம் 9 o'clock ஆகுது, இன்னும் எழும்பாமல் அப்படியே போத்திட்டு நல்லா இழுத்து போத்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? அப்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அப்போ அவங்க அம்மா, இருங்க நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போது ஓப்பன் பண்ணால் நம்ம சுகா கம்மி ஸ்பைன் பண்ணிவிட்டு அப்படி க்யூட்டாக அங்கே நிற்கிறாரு கையில் ஒரு பொக்கையோட. உங்கள் அம்மா பார்த்துட்டு, யார் தம்பி நீ? இது மிஸ்டர் லீ சாரோட வீடு தானே? ஆமாம். நீங்கள்? நான் சுகா. அவங்க இருக்காங்களா? இருக்காங்க. சரி உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வயனோட அப்பா வந்து நியூஸ் பேப்பர்லாம் படித்து டேபிள் மேலே வச்சுருப்பாரு. வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு, முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிறாங்க கையில் பொக்கையோட. அதை பார்த்துட்டு, யார் தம்பி நீ? அங்கிள், நேற்று நான் கால் பண்ணியிருந்தேன்ல, சுகா வயனோட. வாப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுத்து கவுச்சிக்கிட்ட உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்குன்னா எதுவுமே புரியல, என்ன இவர் வியர்டாக பண்ணிகிட்ருக்காரு, யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து வயனோட அப்பா, என்னடி பார்த்துட்ருக்க, போய் காஃபி எடுத்துகிட்டு வா. இதோ போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோ போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போது அவங்க அப்பா வந்து சுகா கிட்ட, அப்புறம் தம்பி எப்படி இருக்க? அங்கிள் நீங்கள் ஓகே தானா? நான் ஓகே தான்ப்பா, எனக்கு இதில் மனப்பூர்வமான சம்மதம் தான், நான் என்ன அவகிட்ட இன்னும் பேசலை, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. சரி அங்கிள். அவங்களும் அங்கே இருந்து சும்மா கேஷுவலாக பேசிட்டு, அப்போ வந்து வயனோட அப்பா, சுகா நீ என்ன பண்ணுற? ஆக்சுவலி மின் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓ தான் அங்கிள்ண்ணா. என்ன, மின் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓவா? ஆமாம் அங்கிள். ஏன், நிஜமாவே வா? ஆமாம், நாங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அந்த கம்பெனி கூட தான் டைப் பண்ண போகிறோமா? ஆமாம் அங்கிள். வா, சரி ஓகே அப்படிங்கிற வயனோட அப்பாவுக்குலாம் செம்ம ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா சுகா வந்து ஒரு பெரிய இடம், நம்ம பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்பான், கரியர்லேயே நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான். ஸோ அதனால் நம்ம பொண்ணை நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அப்போ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஒரு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு மெஸ்ஸி பன்னோட அப்படியே கண்ணை கசிக்கிட்டே வரீங்க. உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன ஹேபிட்னா, எழுந்ததுக்கப்புறம் ஒரு காஃபி குடித்தா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அடுத்த வேலை ஓடுற மாதிரி. அப்போ வந்து உங்கள் அம்மா மறந்துருப்பாங்க உங்களுக்கு வந்து காஃபி கொண்டு வரதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து, ஏம்மா என் ரூமில் காஃபி எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தேய்ச்சிக்கிட்டே அப்படி ஸ்டெப்ஸ் கீழே வரைக்கும் வந்துட்டீங்க. பார்த்தா முன்னாடி நம்ம சுகாவும் அவங்க அப்பாவும் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுகாலாம் அப்படியே பார்க்குறாரு, நீங்கள் இருக்கிற கோலை தன்னை கசக்கிட்டே இருக்கிறீங்க. சுகாக்கெலாம் உள்ள பயங்கரமாக சிரிக்கிறாரு. உங்களுக்கு வந்து இன்னும் தெரியல யாரா இது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இன்னும் உத்து பார்க்குறீங்க. பார்த்தப்பறம் தான் தெரியுது, ஐயோ இன்னைக்கு வரேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அப்படியே சுகாவை தான் பார்க்குறீங்க. பக்கத்தில் உங்களோட அப்பா. அப்போ அவர், என்ன வயன் காஃபிக்காக வந்தியா? ஆமாப்பா,
சரி சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடுறீங்க. இதை பார்த்து சிவாவுக்கு நல்லா சிரிப்பு வருது. அப்போது வந்து அவங்க அப்பா, அவள் அப்படிதான்ப்பா, அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பா, அவளுக்கு இந்த காஃபி குடிக்கலைன்னா அவளுக்கு ஓடவே ஓடாது. இப்போ காஃபிக்காக தான் வந்திருந்தா, இப்போ நீ இருக்கிறன்னு சொல்லிட்டு ஆக்கோடில் ஃப்ரெஷ்ஷப் ஆகுதுக்காண்டி ஓடிட்டா. தெரியும் அங்கிள், எனக்கு புரிஞ்சுது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் உங்கள் அம்மா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து சுகா கிட்டே கொடுக்குறாங்க. இந்தாப்பா காஃபி. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் குடிக்கிறாங்க. இப்போ ஒயனோட அம்மா காஃபி கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போக பார்க்குறாங்க. அப்போ சுகா, ஆண்டி என்னப்பா, நீங்களும் உட்காருங்க. ஏன்ப்பா என்னாச்சு? உங்ககிட்டையும் கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? ஆமாம் ஆண்டி, உட்காருங்க. அப்போ அவங்களும் உட்காடுறாங்க. அப்போ சுகா, ஆண்டி நான் ஒயனை 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒயனும் என்னை 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கா. நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஒயனோட அம்மாக்கெலாம் கண்ணு வெளியில் வந்துடும் போல். அப்படி பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிற? ஒயன் லவ் பண்ணுறாளா? ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொன்னதும் ஒயனோட அம்மா அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒயனோட அப்பா தான் பார்க்குறாங்க. அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாரு. என்னங்க உங்களுக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அந்த உன்னோட அண்ணன் பையன் லீயை கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பையனை கல்யாணம் பண்ணால் நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். ஆனால் அண்ணன்கிட்ட நான் என்ன சொல்கிறது? இங்கே பாரு, உங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் அண்ணனுக்கு லீயை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவரே இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்துவார். ஸோ நீ அதை பற்றியும் கவலைப்படாத. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், ஒயனுக்கு சுகா தான் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ ஒயனோட அம்மாவுக்கு வந்து ஓகே தான். பட் ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, அண்ணனுக்கு கொடுத்த ப்ராமிஸ் வந்து என்ன ஆகுறது அப்படின்ட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ சுகா, ஆண்டி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பொண்ணு பிடிக்காத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் கஷ்டப்படுறதை விட பிடிச்ச பையன் கூட வாழ்ந்தா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் ஆண்டி. அவள் வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெல்ட்டிங்காக ஹார்ட் வார்மிங்காக சொல்கிறான். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்து ஒயனோட அம்மா, தம்பி உன் பேர் என்னப்பா? சுகா ஆண்டி. ஓ, என்ன பண்ணுற? அப்போ அவர் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. ஓ சரி, ஓகே. பொண்ணை நல்லா பார்த்துப்பியாப்பா? கவலையே படாதீங்க ஆண்டி, உங்கள் பொண்ணை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உங்கள் பொண்ணை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அப்போ வந்து ஒயனோட அப்பா கேட்குறாரு, ஆமாம் ஏன்ப்பா என் பொண்ணை நீ சூஸ் பண்ண? ஏன்னா லவ்வுக்கு காரணம் இல்லையா அங்கிள்? அது மட்டும் இல்லை, அவளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அவ்வளோ அடம் பிடிப்பா. அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாள். அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அவளோட வரக்கூடிய ஆங்கர் இஷ்யூ, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. என்னலாம் தெரிலாக்கு, எனக்கு வயனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா அப்பா கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. இப்படி தான் அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை பார்த்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்களா, அங்கே போயிட்டு ஐயோ ஒய்யன் என்னடி பண்ணி வச்சுருக்க, சுத்தமாக மறந்துட்டு அவன் இன்றைக்கி வரேன்னு சொன்னிருந்தான்ல, ஐயோ அவன் முன்னாடி போய் எப்படி போய் நின்றுட்டு அப்படி சொல்லிட்டு அவங்களே நீங்கள் திட்டிக்கிறீங்க. இப்போ சரி சீக்கிரமாக கீழே போகணும், வீட்டில் என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிடக்கிறதுனா கீழே இறங்கி வரீங்க. அப்போ இங்கே பார்த்தாச்சுன்னா இவங்க 3 பேருமே நார்மலாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக். என்ன சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு வேளை ஓகே சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் வர்றதை பார்த்துட்டு சுகா பார்த்து சிரிக்கிறாரு. அப்போது உங்கள் அப்பா, வாமா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து உட்கார சொல்கிறாங்க. நீங்களும் போய் உட்காடுறீங்க. அப்படியே திருன்னு பார்க்குறீங்க, என்னடா நடக்குது, என்ன சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் உங்கள் அம்மா, ஏ ஒயன், அம்மா 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், அதுவும் எங்ககிட்ட சொல்லலை. அம்மா லவ் பண்ணுறது எப்படிம்மா உங்ககிட்ட சொல்ல முடியும்? வேறு எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்கிறல்ல, இல்லை அந்த பையன் என்னை பார்த்து சைட் அடித்தான், இன்றைக்கி ரோட்டில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு எல்லாம் வந்து சொல்கிறல்ல, இது சொல்கிறதுக்கு என்ன? அம்மா
ஐயோ, இது உண்மையாக நடந்திருந்தா கூட ஓகே, நான் சொல்லியிருந்திருப்பேன். இதுவே கான்ட்ராக்டு, இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து சுகா தான் சொல்கிறாரு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் தான் வயன்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் இப்போ சொல்லிக்க வேண்டாம், நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், அதனால தான் அவள் சொல்லலை. ஓ அப்படியாப்பா, சரி ஓகே. அப்போ வயனோட அப்பா, சரிப்பா, அப்போ நாளைக்கு நீ உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வா, மேரேஜ் பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம நாளைக்கு எல்லாத்தையுமே இதை பற்றி பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அப்பா? என்னம்மா சந்தோஷமா? அப்போ உங்களுக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அப்போ அந்த அவனெல்லாம் விட்டு தள்ளு, உங்கள் அம்மாவே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டா, ஸோ நோ ப்ராப்ளம், நான் உங்கள் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க. அப்பாடா ஒரு வழியாக இந்த இதுலேருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ சுகாவும் சரி அங்கிள் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போது சுகா வந்து ஸ்ட்ரைட்டாக சுகாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. சுகா வீட்டில் சுகாவோட அம்மா அப்பா கவுஸில் உட்காந்துருந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்படியே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா சுகா ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டே வர்றாங்க. இதை பார்த்ததும் சுகாவுக்கு அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏங்க நம்ம போய் இப்படி டான்ஸ் ஆடுவானா? ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேங்க, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, ஏய் சுகா நீ நல்லா தான் இருக்கியா? நீ காலையிலேருந்தே நீ சுத்தமாக சரியில்லை. காலையில் என்னடானா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருந்த, இப்போ என்னன்னா லூசு மாதிரி ஆடிட்டு வந்துட்டுருக்கேன். உனக்கு எதுவும் ஆகலையேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லலாம் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதனால தான். என்ன ஹாப்பியாக இருக்கியா? என்னாச்சு? அதான் காலையில் சொன்னேன்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த பொண்ணை வீட்டில் போய் நான் பேசிட்டேன், அவங்களுக்கும் ஓகே தான். இப்போது நாளைக்கு உங்கள் 2 பேரும் கூட்டிகிட்டு போய் மேரேஜ் விஷயத்தை பற்றி பேசணும், அதுக்காக தான். ஓ அப்படியா? அப்போ நீ சொன்னது எல்லாமே உண்மைதானா? அம்மா நான் காலையிலே சொன்னேன்ல. இல்லைடா, நீ வந்து நாங்கள் 2 பேரும் கஷ்டப்படுறோமே, ஸோ அதனால தான் நீ எங்களை ஹாப்பி பண்ணணுங்கிறதுக்காக நீ அப்படி சொன்ன அப்படின்ட்டு நாங்கள் நினச்சோம். இப்போ நிஜமாவே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம்மா நிஜமாவே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஐயோ ஒரு வழியாக என் பையனுக்கு மேரேஜ் ஆசை வந்துருச்சா? அம்மா சும்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சிரிச்சுக்கிட்டே அவன் ரூமுக்கு போகிறான். அப்போ இப்போ தான் அவங்க அம்மா அப்பாக்கள்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏங்க நம்ம பையன் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாண்டி, நம்ம பையனோட கல்யாணத்தை வேறு லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. அப்போது அவங்க வீட்டிலேருந்து சுகா வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. உங்கள் வீட்டில் ஒரு லன்ச் மாதிரி போகுது. அப்போது அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சுகாவோட அம்மா அப்பா முக்கியமாக சுகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாரு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து சுகாவோட அம்மா ஒயனை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. அப்போது ஒயன், என்ன ஆண்டி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வயன். ஏன் என்னாச்சு? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல, அதனால தான். நீ அவன் லைஃப்பில் வந்தாலே ஹாப்பினஸ் தான் போல். அதான் நேற்றுலேருந்து அவனை கையிலே பிடிக்க முடியல, ஒரே ஜாலி மூட்லேயே இருக்கிறான். அப்படியா? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தானே எங்களுக்கு பேரன் பேத்தியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அப்போது சரி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சுகாவோட அம்மா அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறேன், அவங்க கூட இருந்தாலே கலகலன்னு இருக்குது. அந்த ஊரு கதை உலக கதை எல்லாமே அவ்வளோ காமெடியாக ஒரு ஹியூமர் சென்ஸோடு அவங்க பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன நம்ம வீடாக இது இவ்வளோ கலகலன்னு இருக்குது, முன்னாடியெல்லாம் அவ்வளோ அமைதியாக இருக்கும், இப்போ பார்த்தா இவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ சுகா இதை பார்த்துட்டு அவங்களுக்கும் சுகாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சுகா வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க அம்மா அப்பா கூட இருந்திருப்பார், பட் ஆனால் சரியாக பேசியிருந்திருக்க மாட்டார். ஆஃபீஸு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாகவே இருந்திருப்பார். இவருக்கு இது புதுசாக இருக்குது, நம்ம அப்பா அம்மாவா இது இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, நம்ம இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது. இப்போ பார்த்தா
நம்ம ஒயனோட அப்பா. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி கூட நாங்கள் சம்மதம் வைக்கிறது. என் பொண்ணு கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கா. அவங்க கூட நாங்கள் சம்மந்தம் வைக்கிறது நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கும் உங்களை மாதிரி ஃபேமிலி கிடைக்கலாம் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒயனோட அப்பா இன்னும் 2 வீக்ஸில் மேரேஜ் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குன்னா லைட்டாக பக்குன்னு இருக்குது. சரி ஓகே, கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீங்களே தேத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி தான் எல்லோரும் அங்கே ஜாலியாக இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம் சுகாவோட ட்ரெஸ்லாம் ஜூஸ் கொட்டிடும். இதை பார்த்துட்டு ஹே அச்சிச்சோ சொல்கிறாரு. அப்போ ஒயனோட அப்பா ஒயன் சுகா உன் ரூமில் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்து கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சரிப்பா அப்படி வாங்க சுகா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. சுகாவும் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. இப்போது ரூம்குள்ளே போயாச்சு. போனதும் சுகாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. அவரும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி வெளில வராரு. அப்போது உங்ககிட்ட பேச வராரு. அப்போ நீங்கள் சுகா ஒரு வழியாக மேரேஜ்க்கு எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கான்ட்ராக்ட் பற்றி நம்ம எதுவுமே பேசலைல்ல அப்படின்னு சொன்னது மாதிரி சுகாவுக்கு மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒயன் அது இன்னும் 2 டேஸில் கான்ட்ராக்ட் ரெடி ஆகிடும். நான் சொல்கிறேன், நம்ம வேணால் மேரேஜ்க்கு அப்புறம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாமா, இல்லை மேரேஜ்க்கு முன்னாடியே சைன் பண்ணிக்கலாமா? மேரேஜ்க்கு முன்னாடியே நம்ம சைன் பண்ணிக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுகாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. 2 பேரும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. இப்போ கீழே பார்த்தா சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இனி மேரேஜ் விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் இப்போவே பண்ணால் தான் நம்ம மேரேஜுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாருமே இப்போ மேரேஜ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. சுகாவும் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. உங்களுக்கு ஓகே, இது கூட நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா சுகாவோட அம்மா அப்பா பண்ணுறது, சுகா உங்ககிட்ட கேரிங்காக இருக்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸும் போகுது. நீங்கள் இந்த ஒரு 1 மந்தில் சுகா கூட நிறைய அவுட்டிங் போயிருப்பீங்க. பிகாஸ் மேரேஜ் ஷாப்பிங்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கும்ல. ஸோ அதில் நிறைய அவுட்டிங்ஸ்லாம் போயிருந்துருப்பீங்க. உங்களுக்கு சுகாவை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் நீங்கள் இதை வெளில காட்டினதே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு சுகா மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் வெளியில் காட்டினதே கிடையாது. இதே மாதிரி தான் டேஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போது உங்களுக்கு மேரேஜ் டே. நீங்கள் ரூமில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ உங்களோட அப்பா தான் மைண்ட் போகலாமாம்மா? போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க சர்ச்சுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ சர்ச்சில் எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் மாமாவும் இருக்கிறாங்க. உங்கள் மாமாவுக்கு உங்கள் மாமாவோட பையனை பற்றி எல்லாமே தெரிய வந்திருக்கும். அவங்களே சொல்லியிருப்பாங்க, எனக்கு இல்லை வேண்டாம், நீ எடுத்தது தான் நல்ல முடிவுமா, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க, அதுதான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மாவும் ஹாப்பி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போது நீங்கள் உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வரீங்க. அங்கே மேரேஜ் ஹாலில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை தான் அப்படி ஸ்டன்னிங்காக பார்க்குறீங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஒரு செம்மையாக இருக்கீங்க. ஒரு வெட்டிங் கவுனில் அல்டிமேட்டாக இருக்கீங்க. நம்ம சுகாவே பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து சுகாவை பார்க்குறீங்க. சுகா வேறு லெவலில் ரெடியாக இருக்கார். இதை பார்த்து உங்கள் மனசு அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி இவங்களுக்கு பறக்குது. உங்களுக்கு ஏனே தெரியல, ஏன் நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன். ஐயோ ஒயன் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, இது ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட் மேரேஜ். ஸோ இதை பற்றி நீ எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி உங்களே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் அப்பா சுகா கையை கொடுத்துட்டு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சுகாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே தான் அங்கே ஒரு மேரேஜ் போகுது. இப்போ ஃபாதர் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. பாவமா, சுகாவுக்கு தெரியுமே. ஸோ அதனால் அவர் அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா அவர் ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இன்னும் மேலும் மேலும் அவர் மேலே ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க.
இப்போது என்ன ஆகுதுன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் முடியுது, எல்லோரும் உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கான டைமும் வருது. சுகா உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சி உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. இப்போது இந்த சைட் சுகா உங்களுக்காக காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் காரில் ஏறி உட்காந்து அப்படியே போகிறீங்க. அந்த ஒரு டிரைவ் அவ்வளோ சைலண்டாக இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன இவ்வளோ அமைதியாக இருக்குது, சரியில்லையே. அப்போது சுகாவுக்கும் அதே ஃபீலிங் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்ஸ் போடுறாரு. அது ஒரு ரொமான்டிக் மியூசிக். உங்களுக்கே வைப் ஆகுது, வாவ் செமையாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அந்த மிஸ்ஸிங் அந்த அந்த ஒரு இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றீங்க. ஒரு ரொமான்டிக் ஃபீல்குள்ளே போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடு வந்து சுகா வீட்டுக்கிட்ட ஸ்டாப் ஆகுது. சுகாவும் வா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் உங்களோட ஆன்ட்டி அங்கிள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மாமா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆகுறாங்க. கீழே வரும்போது உங்களுக்காக டின்னர் ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. உங்களோட ஆன்ட்டி அங்கிளோட பாண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே அவங்கள அட்மையர் ஆகி பார்த்துட்டே இருக்கீங்க. இதை சுகா நோட் பண்ணிவிட்டு சுகா உங்களை அட்மையர் ஆகி பார்த்துட்ருக்காரு. இப்போது டைம் ஆகிடுச்சு. டைம் ஒரு 10 o'clock இருக்கும். இப்போது சுகாவும் நீங்களும் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் உள்ளே போனதுமே ஷாக் ஆகிட்டீங்க. பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பில் இருக்குது. அப்போ சுகா பார்க்குறாரு. ஓயன் இதை பற்றி நீ எதுவும் யோசிக்காத சரியா? நமக்கு தெரியும் இல்லை, நம்ம வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டிருக்கோம், நமக்கு தெரியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சுகா பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போது நீங்கள் சரி சுகா நீங்கள் பெட்டில் படுங்க, நான் வந்து கவுச்சில் படுத்துக்கிறேன். ஏன் நீ பெட்டில் படுக்கக்கூடாது? இல்லை உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சொன்னேன்னா எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்ட்டு. இல்லை இப்படி 2 பேரும் பெட்டு அவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அப்புறம் என்ன, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், நீ இந்த பக்கம் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீங்களும் நோட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டோட இன்னொரு கார்னரில் போய் படுத்துக்கிறீங்க. சுகாவும் இன்னொரு கார்னரில் படுத்துருக்காங்க. சுகாவுக்குனா ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் ஏன்னா அவருக்கு ஒரு விஷயத்த நினச்சி அவர் வந்து சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. இங்கே நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் ஓடுது. ஓயன் இப்போ நீ சுகாவை இப்போ நீ மேரேஜ் பண்ணிட்ட, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி இது பண்ணணுமா? எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு. பேசாமல் நம்ம இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்காமலே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ தான் தோணுது. அப்போது சுகா ஓயன் சொல்லுங்கள் சுகா, என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகா, சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ நான் கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டேன். இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு டிவோர்ஸ் நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணணுன்னா அவன் என்ன அக்செப்ட் பண்ணிப்பானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ சுகா மனசில் நினைக்கிறாரு, 2 வருஷம் கழித்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக மேரேஜ் பண்ணேன், லைஃப்லாம் உங்க கூட வாழணும், அதுக்காக தான் மேரேஜே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் இப்போ எதுக்கு என்ன யோசிச்சுட்ருக்க, இதெல்லாம் இப்போ யோசிக்காத, ஒன்றும் ஆகாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னது. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, பட்டு எப்படின்னு தெரியல, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே விட்டுட்டீங்க. இது சுகாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ண, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கூடிய சீக்கிரத்தில் உன்னை நான் லவ் யூ சொல்ல வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. இப்போ மார்னிங் பார்த்தா இப்போ சுகா வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க. சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்கள இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறது அவருக்கு டெம்ப்ட் ஆகுது, கிஸ் பண்ணணும் போல் தோணுது. பட் ஆனால் நீங்கள் எந்திரிச்சிருவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவர் வந்து கிஸ் எதுவும் பண்ணலை. சுகா பார்த்துட்டு இது என்னோட எவ்வளோ வருஷ கனவு தெரியுமாடி, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் இப்போ என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. பட் நான் கூடிய சீக்கிரமே நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவேன். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நீங்கள்
நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை வந்து சுகா நோட் பண்ணிவிட்டு அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்திருக்காரு. நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா சுகா உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸில் இருக்காங்க. உங்களுக்கே கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட்டே நின்ன மாதிரி எப்படி இருக்குது. ஐயோ, என்ன இவ்வளோ க்ளோஸில் இருக்கான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ளி வரீங்க. அப்போ சுகாவுக்கு ஒரு வேளை நம்மளை பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. கண்ணை திறக்கவே இல்லை. அப்போ வயன் அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக சுகா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பூனைக்குட்டி எப்படி தூங்குமோ அந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அதை அட்மையர் பண்ணி அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, எவ்வளோ க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கான், நீ என்னோட புருஷனாடா. என்ன தான் கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் உன்னை பற்றி எனக்கு அதுவும் தெரியாது. ஆனால் போக போக உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர வர நான் உன் மேலே ரொம்ப ஃபாலோ ஆகிட்டுருக்கேன்டா. ஏன்னு தெரியல, உன் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை மட்டும் கான்ட்ராக்ட் மேரேஜாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துருவியாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காக நினச்சி சுகாவே பார்த்துட்டே இருக்கீங்க. உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கூட எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் ஆனால் உன் கூட பழக நான் உன் மேலே ஃபால் ஆகிட்டே இருக்கேன். சொல்ல தெரியல, அவ்வளோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டா. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவியா சுகா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்டே மனசில் நினச்சிட்ருக்கீங்க. சுகாவுக்கு வந்து சென்ஸ் ஆகுது நீங்கள் வந்து சுகாவை தான் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ சுகா லைட்டாக அசைகிறாரு. சரி அவர் எந்திரிச்சிட போகிறாரு, நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. இப்போ சுகா என்ன பண்ணுறாருனா, நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகி டோரை க்ளோஸ் பண்ணதும் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வேளை பிள்ளையோ எதுக்காக வேலைக்கு போனா? ஐயோ வயன், நான் உன்னை எப்படி ரீகரெக்ட் பண்ண போகிறேன்? இந்த 2 வருஷம் தான் எனக்கு டைம். அதுக்குள்ளே நான் உன்னை எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி அப்படியே பெட்டில் கிடந்து உருண்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளிலவும் வந்துட்டீங்க. சுகா அவங்கள பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வெளியில் வரீங்க. பார்த்ததுமே சுகா, குட் மார்னிங் வயன். எழும்பிட்டீங்களா? குட் மார்னிங். சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் கீழே போகிறேன். சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ரெடியாகி கீழே போகிறீங்க. கீழே பார்த்தா உங்களோட மாமா, அதாவது சுகாவோட அப்பா தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் மாமா. வயன் எழும்பிட்டியாம்மா? குட் மார்னிங்மா. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங்மா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மாமா? நான் என்னோட பொண்டாட்டிக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேம்மா. நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? அதுவும் இல்லாமல் அவளுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான். ஓ சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுகாக்காக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்பலாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண தெரியல. மாமா கிட்ட கேட்டு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு உங்களால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பண்ணுறீங்க. பரவாயில்ல, நாட் பேட், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. உங்கள் மாமாவும் கேட்டு, இது வரைக்கும் சமைச்சது இல்லையோ? இல்லை மாமா, ஃபஸ்ட் டைம் தான். பரவாயில்லம்மா, போக போக பழகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே மாமா அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போது சுகாவும் வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்கிறது தெரியுது. சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஸ்மைல் வருது. நீங்களும் சிரிச்சுட்டு அப்படி கொஞ்சிட்டு வெக்கப்பட்டுட்டே நிற்கிறீங்க. இது எல்லாத்தையுமே சுகாவோட அப்பா அம்மா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சுகாவும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இப்போது ரூமுக்கு தான் போகிறாரு. போய் அவங்களோட பேகு, ஃபோன் எல்லா எக்ஸசைஸும் எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்துட்டு, ஓயன்
என்னங்க இங்கே வா. ம், நீங்களும் கிட்ட போய் பார்க்குறீங்க. சரி, நான் போயிட்டு வரேன், பத்திரமா இரு, ஓகேவா? ம். இது எல்லாத்தையுமே பின்னாடி சுகாவோட அம்மா அப்பா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ சுகா, சரி நான் போயிட்டு வரேன், ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற ஒரு கிஸ்ஸு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. திரும்பும்போது அவருக்கு ஒரு ஸ்மைலு, ஒரு வழியாக சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அதே ஷாக்லேயே நிற்கிறீங்க. என்னடா கிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ திரும்பி அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா சுகாவோட அம்மா அப்பா பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிட்டாங்க. நாங்கள் எதுவும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. சரி, ஓகே, அவங்க அம்மா அப்பா இருந்தனால இப்படி பண்ணியிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா நீங்களும் தான் சுகாவை லவ் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதனால் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ சுகாவும் போயிட்டாங்க. சுகாவும் போனதுக்கப்புறம் நீங்களும் திரும்பி உள்ளே வரீங்க. பார்த்தா இங்கே சுகாவோட அம்மா அப்பா சுகாவை பற்றி நினச்சி பேசிட்டு அப்படி சிரித்து அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கு நம்ம இந்த இளஞ்சோடி செகண்ட் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. இப்படி தான் உங்களோட டேஸ் இந்த மாதிரி தான் போகும். சுகா உங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணி டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சொல்லப்போனால் இது உங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரியே இருக்காது. நீங்கள் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் என்ன, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்காது. அதர்வைஸ் நீங்கள் மனசார இது உங்களோட வீடு, சுகா தான் என்னோடய ஹஸ்பண்ட், உண்மையான ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அதுவும் இல்லாமல் சுகா மேலே உங்களுக்கு அவ்வளோ லவ், பேஸான ஒரு லவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அடிக்கடி தோணும், இந்த ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அடிக்கடி தோணும். அப்போது ஒரு 6 மந்த் பாஸ் ஆகுது. உங்களுக்கு இருக்க சுகா மேலே இருக்க ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் வீட்டிலே இருந்திருப்பீங்க. அப்போ சுகா சொல்லியிருப்பாங்க, நீ எதுக்கு வீட்டிலே இருக்க, நீ தான் இப்போ அவங்க அப்பாவோட கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்கல, எதுக்கு நீ இப்போ அதை வந்து குவிட் பண்ணியிருக்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அதை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. அதே மாதிரி தான் இப்போ சுகாவும் இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து சுகா விட்டு போக சுத்தமாக மனசு இல்லை. அடிக்கடி நீங்கள் ரொம்ப சேடாக இருப்பீங்க. பிகாஸ் ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் நினச்சி தான் ஒரு வேளை நம்மளை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் வந்து முழுசாக நீங்கள் சுகா ஏற்றுக்கிட்டீங்க. சரி, ஓகே, நம்ம லவ் கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே நம்ம லவ்வை கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சுகாக்காக அவருக்கு பிடிச்ச டிஷ் எல்லாத்தையும் நிறைய பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்கள் ஆன்ட்டி அங்கிளும் என்ன ஒயின் பண்ணிகிட்ருக்கா, சமைச்சிட்ருக்கேன் ஆண்டி, நிறைய டிஷ்ஷஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம் ஆண்டி, வாங்க சாப்பிட்லாம். இல்லைம்மா, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். எங்கே கிளம்புறீங்க? அதுவா, இவன் அண்ணனோட பையனுக்கு வந்து மேரேஜு, ஸோ அதனால் நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு. சுகா வரலையா? நான் சுகாட்ட சொன்னேன், ஆனால் அவன் தான் எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் வர முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஓ, நீ வரியாம்மா? நான் எப்படி ஆண்டி, அவர் இல்லாமல் நான் வர முடியும்? சரி, அதனால தான் நானும் ஒன்றும் கம்பல் பண்ணலை. ஓகேம்மா, நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருங்க. நாங்கள் போயிட்டு வர எப்படியும் 2 to 3 days ஆகலாம். ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் சுகாக்காக இங்கே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி எப்படியாச்சும் கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்னொரு சைடில் உங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சுகா சொல்லியிருப்பேன், எனக்கு மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஜஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களோட வாயை அடைக்கிறதுக்கு மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி உங்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு வேளை இப்போவும் இப்படி சொல்லிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த டைமில் காலிங் பெல் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்களும் ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அங்கே சுகா ரொம்ப டயர்டாக இருக்கார். நீங்கள் அவரை பார்த்து ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த ஸ்மைலு சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட வந்த டயர்ட்னஸ் எல்லாம் அப்படி போன மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவர் சிரிச்சுக்கிட்டு, என்ன வாயின் சாப்பிட்டியா? இல்லைங்க, நீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. அப்புறம் உள்ளே வந்துட்டு, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்காக இங்கே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி ஓகே வைன். எங்கே அம்மா அப்பாவை காணோம்? அம்மா அப்பா வந்து அவங்க ரிலேட்டிவில் ஏதோ ஃபங்க்ஷனாக இருக்குது சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. அவங்க வர 3 to 4 days ஆகும்னு சொன்னாங்க. ஓ சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்.
சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் டேபிள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறீங்க. அங்கே கேண்டில் மட்டும்தான் இல்லை, அதர்வைஸ் அது பார்க்கவே செமையாக இருக்குது. சுகா வந்து பார்க்குறாங்க. என்ன வயன் இவ்வளோ சமைச்சிருக்க? இல்லை உங்களுக்கு பிடிக்கும்ல அதனால தான். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சைலண்டாக இருந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே சுகாவை தான் பார்க்குறீங்க. சுகா அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அதை அட்மைட் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ சுகாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி வயன் எனக்கு போதும், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் நிறைய இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் டிஷ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா சுகா அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உள்ளே போயிட்டு டோரெலாம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சுகா கிட்டே போயிட்டு சுகா சொல்லுவேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் சைடு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே குனிஞ்சு இருக்கிறீங்க. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? சுகா சொல்ல, என்னாச்சு? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லு. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, இது நான் என் மனசில் இருக்கிறதான் சொல்கிறேன். சரி சொல்லு இப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நர்வஸாக இருக்கீங்க. இப்போ சுகா உங்கள் கையை பிடிச்சிட்டு என்ன ஆச்சு? சுகா இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது சுகாவோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. அவர் கை அப்படியே லூஸ் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க. இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடலாமா? என்ன சொல்கிற? இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாமா? ஏன் அப்படி சொல்கிற? இல்லை எனக்கு இந்த கான்ட்ராக்ட் வேண்டாம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? சுகா நமக்கு இந்த கான்ட்ராக்ட்லாம் வேணாம், நம்ம புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த மேரேஜ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் எனக்கும் உங்கள் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் போக போக உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அத்தை மாமா அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களெல்லாம் விட்டு போகணுன்னு நினச்சாலே என்னால் சத்தியமாக முடியாது. அதுவும் உங்களை விட்டு போகணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சத்தியமாக என்னால் முடியாது. சுகா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு நீங்கள் வேணும், உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. சுகா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சுகா அப்படியே உங்களை தான் பார்த்துட்டே இருக்காங்க. சுகா ஏதாச்சும் சொல்லுங்க. அயன் நிஜமாவே உனக்கு ஓகேவா? நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் சுகா நான் உங்களை லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ஒரு விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு கான்ட்ராக்டாக தான் போட்டேன். பட் ஆனால் எனக்குள்ளே இருக்க அந்த ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ஃபீலிங்ஸ் என்ன சொல்லாமல் இருந்தேன்னா சத்தியமாக என்னால் முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்டே சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் எப்படியும் டிவோர்ஸ் கொடுத்துருவீங்க அப்படின்ட்டு. பட் சுகா ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. சுகா அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு வயன் இந்த ஒரு வார்த்தையை கேட்க நான் எத்தனை வருஷம் இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்ன சொல்கிற சுகா? இன்னும் உனக்கு ஜஸ்ட் 6 months முன்னாடி தான் தெரியும். பட் 3 years முன்னாடி எனக்கு தெரியும். சொல்லப்போனால் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன சுகா சொல்கிற? ஆமாம், நீ படித்த காலேஜில் தான் நானும் படித்தேன். சொல்லப்போனால் நான் உன்னோட சீனியர். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போவே எனக்கு அவ்வளோ பிடிச்சிது. ஏன் எதுக்கு பிடிச்சேன்னுலாம் எனக்கு தெரில வயன். பட் உன்னை விட்டு
போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. உன்னை நான் காலேஜில் நிறைய இடத்துல நின்று சைட்டெல்லாம் அடிச்சிருக்கேன். ஆனால் நீ தான் எதையுமே பார்க்க மாட்டேன். உன்னோட கரியரில் உன்னோட ஸ்டடீஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மற்ற பொண்ணுங்கள்லாம் லவ் அது இதுன்னு வெளியிலலாம் சுற்றுவாங்க. பட் நீ உன்னோட கரியரை மட்டும்தான் நீ ஃபோக்கஸ் பண்ண. அதான் நீ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க. அப்புறம் உன்னை விட்டு போகவே கூடாது, உன்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் அந்த ஒரு சிச்சுவேஷன் என்னால் உன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண முடியல. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு அப்ராடில் இருக்க கம்பெனியில் லாஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் இம்மிடியேட்டாக அங்கே சிஇஓவாக இருக்க ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனாலே நான் உன்னை இங்கே விட்டுட்டு நான் அங்கே போயிட்டேன். அங்கே போயும் உன்னை நினைக்காத டேஸே கிடையாது. நான் நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு கல்யாணம் ஆகிருக்குமோ, இல்லை அவன் வேறு யாராச்சும் லவ் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் நீ எதுக்குமே லவ் இல்லை, உனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்ராட்லேருந்து வந்த பிறகு ஃபஸ்ட் நான் ஒன்று தான் தேடினேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நீ உங்கள் அப்பாவோட கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அதன் மூலமாக நான் உன்னை மறுபடியும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால உன்னோட கம்பெனியில் டைப் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டைப்புக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல வயன். அதுக்கப்புறம் தான் நீ கான்ட்ராக்ட் பற்றிலாம் பேசினேன். நானும் ஓகே எனக்கும் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு சொல்லி அப்புறம் நமக்கு மேரேஜும் நடந்துச்சு. 6 மந்த்ஸாக நம்ம சேர்ந்து லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். நீங்கள் அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. தீபிகா, நிஜமாகவே நீ என்னை லவ் பண்ணுறியா? நிஜமாக நான் உன்னை மட்டும்தாண்டி லவ் பண்ணுறேன். நீ என்னோடய லைஃப் டே. நான் எப்படி உன்னை நீ எப்படி என்னை நினைக்கலாம்? நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியாடி? நான் இந்த 6 மந்த்ஸில் உன்கிட்ட லவ் யூ சொல்லாத நாளே இல்லை. என்னதான் அம்மா அப்பா கிட்டே இருந்துச்சு நான் சொன்னாலும் அது எல்லாமே என்னோடய மனசார நான் சொன்னேன். ஐ லவ் யூ man. I love you too sugar. I love you too அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. பயங்கரமாக ஹக் பண்ணி அழுகிறீங்க. நான் மிஸ் பண்ணிட்டேனே இந்த 3 years அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்தி அழுகிறீங்க. ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவங்க ஃபேஸ் அப்படி கப் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் இந்த 3 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணது, நம்ம இந்த 3 வருஷம் நான் உன்னை மிஸ் பண்ணது, இந்த 3 வருஷம் என்கிட்ட இருந்த லவ்வை விட இந்த லைஃப் லாங் உங்ககிட்ட காட்ட போகிற லவ் அதிகண்டி சொல்லவே முடியாதுடி. அந்த அளவுக்குள்ள இருக்கும். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சுகா ஐ லவ் யூ டி, லவ் யூ சுகா அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ போக போக என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு கிஸ் ஹாட் ஆகிற மாதிரி இருக்குது. அவள் சுகா ஏன் சொல்லு சுகா, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி கேட்டதும் உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. அப்போது நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அப்போ சுகா மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணி உங்கள் நெக் எல்லாமே அப்படியே ஸ்மெல் பண்ணுறாங்க. என்ன ஸ்மெல்லடி, எவ்வளோ நாள் எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருந்தேன் தெரியுமா? அதுவும் நீ என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் என்னோடய ஹார்ட் பீட்லாம் அப்படி துடிக்கும். பட் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நெக்லெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் ரொம்ப ஹாட்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அப்போ சுகா கேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்களும் ஓகே சுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சுகா இன்சர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. சுகா வலிக்குது, சுகா வலிக்குது, நீ என் ஷோல்டரில் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் பிடிச்சி அவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு நான் வலி தாங்க முடியல. சுகா பயங்கரமாக
கட்டி பிடிச்சிருக்கீங்க. அப்போ சுகா ஒன்றால் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே செட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களும் ஓகேவா நீ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் தேர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கும் சுகாவுக்கும் நடுவில் ஒரு ரொமான்டிக்கான ஒரு மேக் அவுட். அதில் 2 பேரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகி ஒருத்தர் பார்த்து படுத்துருக்கீங்க. சுகா லவ் யூ, உன்னை நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன், இனி நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. சுகாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் கூட நான் லைஃப் லீட் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே தான்டா உங்கள் டேஸ் ரொம்ப லவ்லி டவுலியா. ஆனால் ஃபுல் டைம் உங்களை எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. இப்போ ஆஃபீஸ் போனார்னா குடுன்னு நேராக அவங்கள தான் ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள பார்க்க வந்துடுவார். நீங்களும் சுகாக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவும் வருவாங்க. பார்த்தா நீங்கள் 2 பேரும் கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க. இப்போது சமைச்சிட்ருக்கிறது சுகா தான். சுகா உங்களுக்காக சமைச்சிட்ருக்காங்க. இதை பார்த்ததுமே சுகாவோட அம்மாவை பார்க்க ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா அவங்களும் இதே மாதிரி தான். அவங்க அம்மா அப்பா இதை பார்த்தது சுகாவோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. சுகா அவங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் சுகா நிஜமாகவே சூப்பராக இருக்குது, வாவ் செம்மையாக சமைக்கிறீங்க. ஆமாம், நான் எதுக்காக சமையல் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி பார்ப்போம். எதுக்காக? எனக்கு வருங்கால பொண்டாட்டிக்காக நான் எப்போவுமே என்னோடய லைஃப் லாங் முழுக்க நான் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான். ஓ, நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரி, பின்ன என்னோடய பையன் என்ன மாதிரி தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் சுகாவோட அப்பா அம்மா நிற்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும், அந்த ஸ்லாபில் உட்காந்து தான் சுகா கூட பேசிட்டு அப்படி சாப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க. அப்போது இந்த வாய்ஸை கேட்டோன்னே டக்குன்னு அங்கேருந்து குதிக்கிறீங்க. சுகா பார்க்குற, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிடிக்கிறாரு. நீங்களும் கரெக்டாக சுகா கையிலே போய் விழுறீங்க. என்ன வாங்கி பண்ணுற? இல்லை மாமா வந்தாங்க, அதுக்கு இப்படியா குதிப்பா? சாரிங்க சுகா, சரி ஒழுங்கான இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா சுகாவோட அம்மா அப்பா நின்று உங்களை பார்த்து தான் சிரிச்சிட்டே இருக்காங்க. என்ன இப்போ தான் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சுகாவும் வயனும் அப்படியே பார்க்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு சுகாவோட அம்மா, என்ன 2 பேரும் திட்டு முழிக்கிறீங்க? என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஒரு நியூ கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? யார்? நாங்கள் தான். நாங்கள் இத்தனை வயசு ஆகியும் எப்படி இருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ யார் சந்தோஷமாக இருக்கா யார் சந்தோஷமாக இல்லைன்னு கூட கண்டுபிடிக்காத முட்டாள் கிடையாது நாங்கள். நீங்கள் ஒரு 6 months கொஞ்சம் அந்நுண்ணியமாக இருந்த மாதிரி இருந்தீங்க, பட் ஆனால் சந்தோஷமாக இல்லை. பட் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அது எங்களுக்கு ஹாப்பி. போயிட்டு அவருங்க சிரிக்கிறாங்க. நீங்களும் பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ சுகாவோட அம்மா, வயன் சீக்கிரமாகவே எனக்கு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீங்கள் அப்படியே ஷையாகி சுகா பின்னாடி போய் ஒடிகிறீங்க. சுகா வந்து, அம்மா என்னம்மா, என்ன எங்களுக்கும் ஆசை இருக்குல்ல சீக்கிரமாக பேரன் பேத்தியை பார்க்கணுன்ட்டு அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கெல்லாம் பயங்கர வெக்கம். இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு 1 monthக்கு அப்புறம் நீங்கள் வந்து டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு வாய் எடுத்து வச்சுருப்பீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. சுகா வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சுகாவை கையை பிடிச்சி, சுகா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சுகா, என்னாச்சு தெரில, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கும்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் பொத்திட்டு நீங்கள் சிங்குக்கு ஓடி போகிறீங்க. அங்கே போய் வாமிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சுகாவும் பின்னாடி வருவான். நீங்கள் பயங்கரமாக வாந்தி அடிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாக முடியல, டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ சுகாவும், வயன் ஒன்றும் இல்லையாடே? தெரில சுகா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகா மேலே அப்படியே மயங்கிடுறீங்க. சுகாவோட அம்மா அப்பாவும் பதறி அடித்து ஓடி வராங்க. அப்போது சுகா ஸ்ட்ரைட்டாக அவங்கள ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு உங்களுக்கு கை காலெலாம் தேய்ச்சி விட்டுட்டே இருக்கான். நீங்கள் இன்னும் எழும்பவே இல்லை. அப்போது டாக்டர் வராங்க. ஏன்னா அப்போ வந்து சுகாவோட அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க டாக்டருக்கு. ஸோ அப்போ அந்த டாக்டர் வராரு. அப்போ பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள்
2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இதை கேட்டதுமே அம்மா அப்பாலாம் செம்ம ஹாப்பி. சுகா அப்படியே பார்க்குறாரு, என்ன நான் அப்பா ஆயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வயனை பார்க்குறாங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்குறதும் நீங்களும் கண்ணு முழிக்கிறீங்க. சுகா எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது சுகா. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு சுகா, என்னாச்சு? வயன் நீ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி. ஆ நிஜமாவா? ஆமாம், நம்மளோட பாப்பா உன் வயிற்றில் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் கை வச்சு பார்க்குறீங்க. அப்படியே சுகா? ஆமாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கண் கலங்குறாங்க. ஹாப்பி. இதுக்கப்புறம் சுகா உங்களை பயங்கரமாக கேரிங்காக பார்த்துக்கிறாரு. சுகா இப்போ ஆஃபீஸ் போகிறதுலாம் இல்லை, எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இப்படியே ஒரு 10 months போயிடுச்சு. உங்களுக்குண்ணா இப்போது டெலிவரி பெயினும் வந்துடுச்சு. சுகாலாம் ஐயோ முடியவே இல்லை, அவ்வளோ பயப்படுறாரு. நீங்கள் அப்படி கத்துறீங்க, சுகா எனக்கு வலிக்குது, சுகா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. சத்தியமாக சுகாவால் பார்க்கவே முடியல. இப்போ எனக்கு டெலிவரியே ஆகுது. குழந்தையோட சவுண்டு கேட்டதுமே சுகா ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நர்ஸ் வந்து குழந்தைய கொண்டு வராங்க, கேர்ள் பேபி. இதை பார்த்ததுமே சுகாவுக்கு நான் செம்ம ஹாப்பி. பக்கத்தில் அவங்க அம்மாலாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்டு சுகா குழந்தை ஒன்றை மாதிரி க்யூட்டாக இருக்குடா. ஆமாம்மா, பட் பாராம்மா கண்ணு அப்படியே ஒயின மாதிரி இருக்குல்ல. ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி பேசி சிரிச்சிட்டு அப்படி இருக்காங்க. இப்போ சுகா அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே தான் வராரு. நீங்கள் ரொம்ப டயர்டாக அப்படியே மயங்கிருப்பீங்க. உங்கள் கையை பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் டி, உன்னால தான் என்னோடய ஃபேமிலி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஐ லவ் யூ அயன், லவ் யூ ஸோ மச், தேங்க்ஸ் டு கமிங் வித் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படி கிஸ் கொடுக்குறாங்க. நீங்களாம் முழிச்சிட்டு சுகா அயன் இங்கே பாரு கேர்ள் பேபி. நீங்களும் பார்த்துட்டு சுகா பார்க்க அப்படி ஒன்று மாதிரியே இருக்கான்ல. ஆமாம், ஆனால் கண்ணு என்னோடய ஒயன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்படியே சுகாவும் வயனும் ரொம்பவே ஜாலியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹாப்பி எண்டிங்டா. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக OT7 சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னு கமெண்ட்லேயே வந்து சொல்லிவிடுங்க, நோ ப்ராப்ளம். இதை விட பெட்டராக கொடுக்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கோல்டுடா, ஸோ அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பண்ணுறேன். உங்களுக்கு இது ஓகேவா, இல்லை இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கரெக்ட் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான்டா. அடுத்த ஒன் ஷாட் அண்ட் எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. Until Dubai, நான் உங்கள் ஜனா. பாய்.